மாண்புமிகு பத்திரப்பதிவு மற்றும் வணிகத்துறை அமைச்சர், மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர், இந்த தொகுதியினுடைய செல்லப்பிள்ளை எனது மாஸ்டர் அண்ணன் மூர்த்தி அவர்களே, இந்த நல்ல நிகழ்விலே அனைவரையும் வரவேற்று பெருமை சேர்ந்த மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் அமைச்சர் பாலசுப்ரமணியன் அவர்களே, எனக்கு முன்பாக நல்ல பல கருத்துக்கள் எல்லாம் எடுத்துரைத்த வந்திருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் அலுவலர் ரகுபதி சிறைச்செல்வம் உட்பட ஒன்றிய கழக ஆற்றல் மிக்க செயலாளர்கள் அனைவரையும், பகுதி கழக செயலாளர்கள் அனைவரையும், மாவட்ட கழக நிர்வாகிகள் அன்பு சகோதரர் சோமசுந்தர் உட்பட தங்கள் அனைவரையும் நிஜாம் நன்றி மலர்களெல்லாம் உங்களை வந்து கூடித்தாக்கி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது முதல்ல வந்த உடனே அதை சொன்னாரு, மோதிர கையில் கொடுக்கப்பட்டவர் என்ற பெருமையோடு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த தகுதியும் உண்டு, பெருமையும் உண்டு. அண்ணன் வந்து 2011 இருக்கும் பொழுது அண்ணனை உதாரணமாக எடுத்தது தான் 2021 நான் களத்தில் இருந்து வீட்டுக்கு வந்தேன். அந்த அண்ணன் கிடைத்தவுடன் செய்தியை பார்த்துட்டு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை எப்படி இருக்குன்னா அந்த மூர்த்தி அண்ணனை பார்த்துட்டு அந்த ஃபீனிக்ஸ் பறவைக்கு ஒரு பாடம் கொடுக்கணும். ஒரு நாள் கூட தோல்வியில் கொள்ளாதவர், வெற்றியில் மமதை கொள்ளாதவர் ஒரு மாமனிதர் இந்த அரங்கத்தில் இன்று உங்களை எல்லாம் வழிநடத்துகிறார். நான் உங்களோடு பயணிக்கிறேன் என்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா, அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையோ, 2011 வெற்றி வாய்ப்பை தவற விட்டவுடன் ஒரு நிமிஷம் கூட சலனப்படாம 60 அமாவாசை தாங்க ஆவடா வைக்கிறது அப்படிங்கிறாரு. அந்த வார்த்தையை நான் கேட்டேன். 60 அமாவாசை தாண்டா வாங்குறாங்க. இன்னும் 600 அமாவாசை வந்தாலும் அண்ணன் தான் அந்த தொழிலுடைய நிரந்தர நான் அனுபவித்து சொல்றேன். அந்த பெருமையோட சொல்றேன். நம்மளுக்கெல்லாம் டபுள் தம்மாக்கா. இப்ப வந்து நான் வந்து தளபதியை வந்து நேரம் பார்த்து சந்திச்சு பேசக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இறைவனால் எனக்கு கிடைக்கப்பட்டது. அதனால சொல்றேன், தளபதி பேர சொன்னாலே தமிழ்நாடு அதிர்ந்து நெடி. வடக்கிழக்கெல்லாம் பதறாங்க. தமிழ்நாடு தலைமுறையாதுன்னா வடநாட்டுக்காரெல்லாம் பதவிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இந்த திராவிட மாடல் சொன்னாலே வடக்கிழக்கு பயமாவே இருக்கு. அதனால தளபதி பேரை சொன்னாலே எனக்கு தெரிஞ்சு வெல்வம் 200 படைப்போம் வரலாறு. அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. தளபதியோட நம்ம அண்ணன் மூர்த்தி பேரையும் சேர்த்து சொல்ல போறோம் இல்லையா? அதனால டபுள் தமாக்கா. நான் இந்த தொகுதியினுடைய வாக்காளர்ன்ற முறையில அண்ணன்கிட்ட வந்து நான் போன் பண்ணி கேட்டேன், அண்ணன் நீங்க ஊழியர் கூட்டம் நடக்குது, நானும் வரேனே, என்ன நீங்க அப்படி கேட்டுருக்கீங்க, வாங்க உங்களுக்கு தான் முதலிரவி அப்படிங்கிறார். பந்தாரை வாழ வைத்து அனைவரையும் மறைவடைக்கக்கூடிய ஒரு பண்பும் பக்குவமும் மண்பும் தளபதியாக இருக்கும். நான் வந்து இந்த அண்ணனுடைய நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. நாங்கள் மாற்று இயக்கத்தில் பயணித்துக் கொண்டிருந்தோம். ஒரு துரோக கும்பலிடம் வந்து நாங்கள் வெளியே வந்து விசுவாச கூட்டமாக பயணம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான் தலைவர் தளபதியாக சொன்னாங்க. சட்டமன்ற கூட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அண்ணன் தளபதியாக வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சபாநாயகர்களை சந்தித்தார். செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பண்பு, ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னு ஒரு எடுத்துக்காட்டு நான் வந்து மட்டும் சொல்றேன். நான் அந்த அறையில் நானும் வெளியில் இருந்தேன்னா ஒரு வார்த்தை கூட நீங்க கட்சிக்கு வாங்க, கூட்டணி வச்சுக்கோங்க, நீங்க எங்களோட பயணம் பண்ணணும், ஒரு வார்த்தை அந்த தலைவர் சொல்லலை. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? உங்களை போன்ற எளிமையான தலைவர் 3 முறை முதல்வராக இருந்தவர் இந்த அரங்கத்தில் அடுத்த முறை அலங்கரிக்க வேண்டும் என்றார். அப்படி ஒரு வார்த்தையை சொன்ன தலைவர் உங்க தளபதி. வந்தவுடனே அண்ணன் ஓபிஎஸ் காரில் வரும்போது அண்ணா சமாதியை கிராஸ் பண்ணும்போது என்ற சொன்ன வார்த்தை நானும் அவர் பயன் பண்ணிட்டு இருந்தான். செய்திகள்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அண்ணன் கேட்டாங்க என்கிட்ட, கோபாலகிருஷ்ணன் இந்த மாதிரி தளபதியார் சொன்னாங்க, முதலமைச்சர் சொன்னாங்க, நான் பொக்கே கொடுக்கலாம் போறேன், என்னால் நிறைவடைந்தது, நல்லபடியாக ஆட்சி நடத்த முடிச்சாங்கன்னு என்னோட சொன்ன வார்த்தை எது அப்படின்னாரு. நான் வந்து பொதுக்குழுவில் உங்களை நீக்கியாச்சுன்னு சொன்னாங்க, கட்சியில சேர்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. கட்சி இனிமே எந்த கட்சியை காப்பாற்ற போறீங்க? கட்சியும் இல்லை, காட்சியும் இல்லை, நமக்கான இடம் இங்கு இருக்கிறது. இன்றே இரவே முடிவோட போல தயவு செஞ்சு வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, திராவிட இயக்கத்தில் பயணம் பண்ணியவர்கள் வேறு மாற்று சிந்தனை வராது. இப்பெல்லாம் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணம் பண்ணிக்கிறேன் என்றால், தாய் வீட்டில் 3 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம தாத்தாலாம் சண்டை போட்டுருவாங்க, அப்பாக்கள் சித்தப்பாக்களோட கொஞ்சம் பேசிடுவாங்க, பேரங்களோட மறுபடியும் ஒன்று சேர்ந்து போயிடுவாங்க. 3வது தலைமுறை மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தாய் வீட்டில் இணைந்து தாயோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அது இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்னன்னா, அண்ணே
மாண்புமிகு கூட்டுறவுத்துறை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வந்து மகளும் குழந்தைக்கு தாய். அதனால மூத்த பிள்ளைகளாகிய நம்ம தான் மற்றவர்களெல்லாம் வழி நடத்தணும். 50,000 ஓட்டில் கடந்த முறை வெற்றி பெற்றார். நானும் இங்கே தான் இருக்கேன். 70,000 ஓட்டு வாங்கியிருக்கேன். அந்த ஓட்டையும் சேர்த்து வாங்கி கொடுக்கலன்னா எனக்கும் பழி வந்துடும். அதனால் அந்த பங்கு எனக்கும் உண்டு. அப்புறம் இந்த முறை அண்ணனை எதிர்த்து யாருமே பணம் கட்டலை அப்படின்னு ஒரு செய்தி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. எனக்கு அது வியப்பா தெரியல. எந்த சென்றாலும் மாட்டிக்கு போறானோ வேட்பாளராக வந்துன்ற பதக்கத்துல நான் இருக்கேன். ஏன்னா நான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சேன். நான் 5 மணிக்கெல்லாம் ஓட்டு கேட்டுருப்பாங்க, 8:30 மணிக்கு எதிர்த்து குளிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். அவர் வயசு என்ன, நம்ம வயசு என்ன, என்றும் பதிலாக இளைஞராகவே பணி செய்து கொண்டிருக்கிறவர். வாக்காளர் என்ற முறையிலே நான் சொல்லுகிறேன், ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை எதுவோ அனைத்து இந்த தூய்மை செய்து கொடுத்திருக்கிறார். நீங்க போய் யாரும் ஓட்டு கேட்க வேண்டியது இல்லை. மக்கள் ஓட்டு கூட தயாரா இருக்காங்க. நீங்க சொன்னீங்கல்ல பிஏஏ ஃபார்ம், இந்த ஃபார்ம் எல்லாம் முறையா கொண்டு வந்து இந்த கமிட்டி ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி அதை செஞ்சிட்டோம்னால அண்ணன் வந்து ஏற்று நிற்கிற எல்லாரையும் டெபாசிட் கால் பண்ணியிருக்காரு. அவருக்கு சுமைகள் அதிகம். ஏன் இதை சொல்றேன்னா, நான் பல முறை தளபதியாரோட இந்த 1 மாத காலத்தில் அண்ணனை பார்த்திருக்கிறேன். மூர்த்தி பெரிதா கீர்த்தி பெரிதா என்று ஓப்பன் மேடையில சொன்னாங்க தளபதியார். அதுல மூர்த்தி தான் பெருசுன்னு அவரே சொல்லி இருக்கிறாரு. அவர் சொல்ல சொல்ல மெருகேறி தளபதியார் வந்து இவரை எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறாருன்னா, மேற்கு தொகுதியை சேர்த்து போட்ட கொடுத்ததுனால 4 குழந்தைகள் சொன்னதாக தான் சொல்லுவாங்க. இவர் தலைப்புள்ள நல்லா வந்துருச்சு, அடுத்த 3 பிள்ளையை பார்க்கணுன்ற சுமை அவருக்கு இருக்கின்றது. ஆகவே நீங்கள் எல்லாம் சேர்ந்து, அதில் என்னையும் சேர்த்துக்கிறேன், நாமெல்லாம் சேர்ந்து இந்த பகுதியுடைய வெற்றியிலே எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளரை டெபாசிட்டை வாங்க விடாமல் செய்தால்தான் அவர் நமக்கு செய்த நன்றிக்கு நாம் அவருக்கு செய்யக்கூடிய திருப்பி செல்கிற நன்றி கடனாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த மேடையிலே காலத்தின் நன்மை கருதி எனது கருத்துக்களை மிகவும் சிறிதாகத்தான் பதிவு செய்திருக்கிறேன். வருகின்ற காலகட்டங்கள் எல்லாம் உங்களோடு தொடர்ந்து பயணிப்பதிலே பெருமை அடைகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை தொண்டராக மட்டும்தான் பயணிப்பதற்கு நான் விருப்பப்பட்டு வந்திருக்கிறேன். ஆகவே உங்களில் ஒருவனாகத்தான் என்று இருப்பேன், உங்களுக்கான ஒருவனாகத்தான் இருப்பேன். மக்கள் பணி செய்வதற்கு ஒரு மாமன்ற உறுப்பினர், துணை மேயர், பாராளுமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர், வழிகாட்டு உறுப்பினர் மனசுல எதுவுமே கிடையாது. அவர் எப்படி இருந்தாரோ அப்படிதான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கேன். அவர் பார்த்துதான் நானும் படிச்சுட்டு இருக்கிறேன். அவர் தோற்ற போது எப்படி வந்தாரோ, ஜெயிச்ச போது எப்படி வந்தாரோ, அமைச்சராக எப்படி வந்தாரோ, இன்னைக்கு தலைமையில சரிசமமா அவரை வந்து முயற்சி கூட்டுறாங்கல்ல, அப்பையும் அதே மாதிரி நான் பாக்குறேன். அந்த மூர்த்தி தான் இன்னைக்கு நான் பாக்குறேன். என்னோட எதிர் வீட்டில் குடியிருந்தார் 1996 எழில் நகர்ல. அன்னைக்கு வந்து அந்த மூர்த்தியெல்லாம் இன்னைக்கு அப்படியெல்லாம் பாக்குறேன். துளி கூட சலனப்படாத, நிறைவுடன் தருப்பாது. ஆகவே தேர்தலுக்கு மட்டுமே வாக்கு சேகரிப்பு செய்வர்கள் தேர்தல்வாதி, அரசியல்வாதிகள். தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக மட்டுமே நீங்கள் மக்களிடம் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒவ்வொரு கிழக்கு தொகுதி மக்களுடைய கடமை என்று நினைத்து வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.